بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும் என கூறியுள்ளார்கள். இதை அறிவிப்பர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது முஸ்லீமில் 5010வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதை இறுதி பேருரையில கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்போ ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அதை முழுமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த செய்தி என்னவென்றால், ஒரு முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டவைகள் என்பது என்ன? இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, அடுத்து பொருளை அபகரிக்கக்கூடாது, பிறருடைய மானத்தில் விளையாடக்கூடாது என்பதை போன்ற இந்த செய்திகளை சொல்வதன் ஒரு செய்தியை மட்டும் நம்ம அதை எடுத்துக்குவோம். உயிர் அப்படி பார்க்கும்போது சஹாபாக்களை நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அதாவது அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அவனை புரிந்து கொண்டார்கள் என்கின்ற செய்திக்கு ஊமையாக கூறப்படுகிறது. அதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயிரிழப்புக்காக மிகப்பெரிய மனவேதனை உண்டாகி, அந்த மனவேதனையின் காரணமாக 1 மாத காலங்களாக கைகளை ஏந்தி இறைவனை மன்றாடக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதுதான் இப்போது சொல்லக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியால், தக்வான், உசையா, பனு லிஹான் ஆகிய குலத்தை சார்ந்த பிரமுகர்கள் வந்தாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாறுவேட போட்டியை போல ஒரு மாறுவேடத்தை அணிந்து கொண்டவர்களா வராங்க. எப்படி வராங்கன்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி வரக்கூடியவர்கள் என்ன செய்தியை சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு படைப்பிரிவினை அனுப்புங்க, நாங்கள் இதை இஸ்லாத்தை ஏற்றுட்டோம்ல, எங்க சமுதாயத்துக்கிட்ட இந்த செய்தியை சொல்லணும் இல்லையா, இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு படைப்பிரிவை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி இந்த அளவுக்கு ஒரு 4 குலத்தார் வராங்க, இந்த 4 குலத்தாரையும் வென்று எடுத்தோம்னு சொன்னா இஸ்லாம்ல மிகப்பெரிய ஒரு பலத்தை உண்டாக்க முடியும். இவர்களா வந்து கேட்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம தாவா செய்திருப்போம், இவங்களுக்கு இப்ப அழைப்பு கொடுத்திருப்போம், ஆனா இவங்களே வராங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வராங்க. என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, சரி ஒரு 70 காரிகளை, குரானை முறையாக ஓதிய 70 காரிகளை, அன்சாரிகளில் இருக்கக்கூடியவங்க, எப்படி பிற்காலத்திலே அதை கற்றுக்கொண்டவர்கள், அப்ப எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாங்க, அவர்களை அழைத்து நீங்க இவங்களோட போங்க, இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களை அன்சாரி கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. 70 காரிகளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, பகல் நேரத்துல விறகு சேவிப்பது, இரவு நேரத்துல தொழக்கூடியவர்கள். அப்ப இரவு நேரத்தில் ஏதாவது தொழுகை இருக்கா, தொழக்கூடியவர்கள்னா உபரியான தொழுகைகளை தொழக்கூடியவர்கள். அப்ப பகல் நேரத்துல கடமையான தொழுகையும் தொழுது, இரவு நேரத்துல ஒருத்தர் உபரியான தொழுகையும் தொழுகை தானே செய்வாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் அழைத்து சென்றவங்க முறையா நடந்து கொள்ளல. என்ன செய்யறாங்க, பீரு மஹூனா என்ற இடத்தில் வைத்து அவர்களை கொன்று விடுகிறார்கள். பீரு மஹூனா என்கின்ற இடத்தில் வைத்து அவர்களை கொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அப்பொழுது இந்த 70 காரிகளை உருவாக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. சிரமம்னா அவர்களும் இந்த சாதாரண குரானை நம்ம உடனே மனப்பாடம் பண்ணிட முடியுமா? நீண்ட காலங்கள் எடுத்து அதை பயிற்சி எடுத்து அதை ஓதி முறையாக ஓதி அப்படியெல்லாம் வரக்கூடியவர்களை இவர் என்ன செய்துட்டாங்க, ஒரே அடியாக முடித்து கட்டி விட்டார். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, 1 மாத காலம் முழுவதும் அந்த 4 குலத்திற்கு எதிராக தீங்கு நேர பிரார்த்தனை செய்தார்கள். யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயிரை கண்ணியமாக பார்க்க வேண்டும் சொல்லக்கூடியவங்க, அதே போல ஒரு கருணை காட்டாதவர்களை அல்லாஹ் கருணை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுடன் கருணையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. ஆனால் இவர்கள் மீது இருக்கக்கூடிய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறார்கள். என்ன காரணம், இந்த இடத்திலே அந்த முயற்சிகள், அவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் 70 காரிகள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்பதை, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அவர்களை இழந்துவிட்ட காரணத்திற்காக இறைவனம் மன்றாடக்கூடியவனா மாறிவிடுகிறார். அப்ப இந்த செய்தியில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்,
அவருடைய பின்னாடி அவருடைய செய்தியும் கூடி ஒன்று வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 70 பேரும் சம்மதமான ஒரு இறைவசனத்தை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த வசனத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். என்ன வசனம் சொன்னா, நாங்கள் எங்கள் இறைவனை சந்திக்க சென்று விட்டோம். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. இந்த செய்தி இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்கல என்றும், அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்து விட்டான், நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்து விட்டோம் என்று எங்கள் சமுதாயத்தினர் எங்களை பற்றி தெரிவித்து விடுங்கள். அந்த சமுதாயத்தை பற்றிய செய்தியை எங்களும் இதை பற்றிய எங்களுடைய நிலவரத்தை பற்றி எங்கள் சமுதாயத்தில் தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்கிறோம். ஆனால் பிற்காலத்திலே அது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரத்து செய்து சொன்னதுனால மக்களிடம் அதை ஓதுவது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்ப இந்த செய்தியில நாம் பார்க்கக்கூடியது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்களுடைய இழப்பு என்பது ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆகவே அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடில் இருந்த அந்த குரானை மனனம் செய்தவர்கள், மக்களிடம் கொண்டு போய் அதை சேர்த்தவர்களை அந்த முக்கியத்துவம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் உள்ள அந்த குரானை ஓதுவது என்பது ஏதோ கடைசியாக நாம் பார்த்தோம் என்பது கடைசி ரமலான் என்று இல்லாமல் தினமும் நாம் அந்த குரானுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தொடர்புடைய நல்ல மக்களின் வரிசையிலே உங்களை என்னை வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.